அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணா ராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இன்று ஒரு பதிவு. என்ன பதிவுனா, யோசத்தில் பல யோகங்கள், நூற்றுக்கணக்கான யோகங்கள், ஆயிரக்கணக்கான யோகங்கள். அதில் இன்றைக்கு நான் சொல்ல போகிறது முக்கியமாக நீச்சபங்க ராஜயோகம். நீச்சபங்க ராஜயோகம் அது என்ன செய்யும்? பணத்தை கொட்டி கொடுக்கும். ஆமாம், நீச்சபங்க ராஜயோகம் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும். எங்கேயோ வருவான் வாழ்க்கையில், அவங்க பிரமாதமாக வந்துடுவாங்க, சந்தேகமே இல்லை. இந்த யோகம் இருக்கணும், அந்த யோகம் இருக்கணும், தேவையே இல்லை. 6, 8, 12 கூடியவன் 6, 8, 12 இருந்தால் பெரிய யோகம். அதே மாதிரி இந்த நீச்சபங்க ராஜயோகம். சரி, அது என்ன பார்க்குறப்போ, இப்போ சாதாரணமாக சொல்கிறேன். கடக லக்னம்னு வைங்க. அந்த லக்னத்துக்கு அதிபதி சந்திரன். சரி, அந்த சந்திரன் அவனோட செவ்வாய் சேர்ந்தால் நீச்சபங்கம். எப்படி? லக்னத்திற்கு 10 கேந்திராதிபதி பிரமாதமாக வரும். அதாவது நீச்சன் என்ற கிரகம் லக்ன கேந்திரம் இருந்தால் பிரமாதமா எங்கேயோ பொருளாதாரம் பெரிய அளவில் முன்னேற்றம். இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். இந்த லக்னத்துக்கு இந்த சந்திரன் நீச்சம். ஆமாம், அதே இந்த லக்னத்துக்கு செவ்வாய் ஆட்சி. பாருங்க, இது நீச்சம், இது ஆட்சி. நீச்ச பங்கம் இதுவும் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு கிரகம் அந்த கிரகத்தோட சேர்ந்ததுன்னா பிரமாதமா நீச்ச பங்கம் கொடுக்கும். இந்த லக்னம் வைங்க, மேஷா லக்னம். இந்த லக்னத்துக்கு குரு, இந்த குரு மகரத்தில் நீச்சம். இந்த குருக்கு வீடு கொடுத்த சனி லக்னம் கேந்திரம் ஏறினால் இந்த இடத்துல நீச்சபங்கம் பிரமாதமா செய்வான். வாழ்க்கையில அடுத்த வேலை எப்படி எல்லாருக்கும் இருந்தவங்க அமக்களமா வந்துடுவாங்க. கட்டு கட்டா பணம் எண்ணின்னு இருப்பாங்க. என்னுடைய அனுபவத்துல இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். பிரமாதமா செய்யும். நீச்சபங்கம் சாதாரணமானது அல்ல. உங்க ஜாதகம் இருக்காங்கன்னு பாருங்க. இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க பிரமாதமா வருவீங்க, சந்தேகமே இல்லை. சரி, நான் இதெல்லாம் சொல்லின்னு இருந்தா உங்களுக்கு போய் யாராவது ஜாதகம் போட்டு காமி எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, அதுக்கு ஒரு ஜாதகம் போடுறேன். என்ன ஜாதகம் அப்படின்னா, இந்த ஜாதகம் இதை தான் எக்ஸாம்பிளாக கொடுக்க போகிறோம். இந்த ஜாதகம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உலக புகழ் பெற்ற அமிதாப் பச்சன். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, லக்ன கும்பம், ராசி துலாம். சரி, சுக்கிரன் இங்கே நீச்சமாயிடுச்சு, கண்ணில நீச்சமாயிட்டு அவனுக்கு வீடு கொடுத்தவன் புதன், அவன் இந்த இடத்துல உச்சம். பாருங்க, நீச்ச முகமாகி போச்சு. அதுதான் அவர் படாத கஷ்டம் எல்லாம் பட்டு வாழ்க்கையில அவர் பட்ட துயரம் சாதாரணமானதல்ல. அவ்வளவு பிரச்சனை எல்லாம் அவரு ரொம்ப, அதாவது ஒரு படம் ஆக்ட் பண்ணாரு. அந்த படத்துல பல படங்கள், அதுல ஒண்ணு குறிப்பிட்டு கூலி அப்படின்ற ஒரு படம். வயிற்றுல அடிபட்டு ஐயோ செகண்ட் லைஃப், மரணத்தின் வாயில நின்று வந்தால் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஜாதகம் பெரிய யோகத்தை கொடுத்தது. எப்படி அந்த ஆயுளம் ஓரளவு சொல்லிடுறேன். லக்னாதிபதி 4ல் உட்கார்ந்து லக்னத்தை பார்த்தோம். ஆமா, சந்திரன் உடம்பு, லக்னம் ஆயுள். ஆமா, இது முக்கியமானது. இந்த லக்னத்தை பார்த்ததுனால அவருக்கு ஆயுள் கொடுத்தது. சரி,
ரெண்டாவது, லக்னத்துக்கு 8ல் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன். சாதாரணமா 6, 8, 12ல் கிரகங்கள் இருந்தால் போராடி வாழ்க்கையில வருவாங்க, சந்தேகமே இல்லை. இப்போ நம்ம கான்செப்ட் என்னன்னா நீச்ச பங்கம் வச்சு தான் பேசுறோம். இப்போ இவருடைய லக்னத்துக்கு சுக்கிரன் நீச்சம், அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதன் அவனோட சேர்ந்து ஆட்சி உச்சம், இவன் புதன் பிரமாதமா நீச்ச பங்கம் கொடுத்தது. ஆகவே பல யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகம்லாம் பெய்யும். ஆனா இந்த மாதிரி நீச்ச பங்கம் வந்ததுன்னு வைங்க, அந்த ஜாதகம் நம்பி உக்காரலாம். அதுலயும் பாருங்க, அந்த தசை வந்தா கீழே இருந்து உச்சுக்கு தான் போவாங்க, பிரமாதமா வந்துடுவாங்க, டாப். இப்போ அவருக்கு 2013 இருந்து 2031 வரைக்கும் சுக்கிர தசை. பாருங்க, இன்னும் யோகத்துல தான் இருக்கிறார், ஒன்னும் குறையல. அந்த மாதிரி நீச்ச பங்கம் கொடுக்குற ஒரு தசை வந்ததுன்னா வாழ்க்கையில கால் மேல காலை போட்டு உட்காரலாம், அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கும். ஒரு வெள்ளத்தை நோக்கி எப்படி ஈங்க ஓடி வருதோ அப்படி இந்த நீச்ச பங்கம் இருந்தா உங்களை தேடி பணம் புரண்டுகள் வரும், சந்தேகமே வேணும். இது ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம். அடுத்து பாருங்க, 2வது ஜாதகம். யாரு? சச்சின் டெண்டுல்கர். இவரை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது, உலக அளவில் போடுதான். அதாவது சின்ன குழந்தைங்களிலிருந்து வயதானவங்க வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் விஷயத்துல ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு வந்தவர். இவர் சாதாரண ஆள் இல்லை. ஆமா, ஆள் என்னமோ குள்ளம்தான். அவருடைய புகழ் கீர்த்தி சும்மா எங்கேயோ ஆளுமர அளவுக்கு உயர்ந்து விட்டது. அந்த அளவுக்கு பேரும் புகழோட இருக்கிறார் இன்னைக்கும். சரி, இதுல எப்படி நீச்ச பங்கம்? லக்னம் சிம்ம லக்னம், குரு மகரத்துல நீச்சம். சரி, நீச்சமானாலும் அந்த குருவோட சேர்ந்தது யாரு? செவ்வாய். அதாவது 6ல் மகரத்துல குரு நீச்சம். சரி, அந்த குருவோட செவ்வாய் சேர்ந்திருக்கு உச்சம். அந்த செவ்வாய் யாரு? இந்த லக்னத்துக்கு சுகாதிபதி, 4 கூடியவன். நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு கிரகம் நீச்சமாயி அவனுக்கு வீடு கொடுத்தவன் லக்னம் கேந்திரம் ஏறினாலும் இல்லை அவனோடு சேர்ந்தாலும் நீச்ச பங்கம். இங்க லக்னம் கேந்திரம் செவ்வா குருவோட சேர்ந்து நீச்ச பங்கம். இவர் புகழ் கீர்த்தி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, எங்கேயோ கீர்த்தி புகழோட வாழ்ந்து இருக்கிறாரு. வசதியான வாழ்க்கை, பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பொருளாதாரம் பிரமாதமா இருக்கு. அதே நேரத்துல இங்க லக்னத்துக்கு 10ல் சனி, அதுவும் ஒரு பெரிய யோகம்தான் சுக்கிரன் வீட்டுல. ஆமா, இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த ஜாதகம் கால சர்வ யோக ஜாதகம். அதே நேரத்தில் 10லையும் சனி. 2வது இவருக்கு முக்கியமா இந்த நீச்ச பங்கம் தான் நம்ம கான்செப்ட், அதுதான் இவர் யோகத்தை கொடுக்குது பிரமாதமா. ஆகவே எனக்கு என்னுடைய அனுபவத்துல நான் என்ன சொல்றேன்னா, எங்கேயில ஒரு ஜாதகம் சிங்கப்பூர்ல இருந்து முன்ன வந்தது பாருங்க. அந்த ஜாதகம் இதுதான், எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. அது மேஷ லக்னம் ஆச்சுங்களா. இந்த லக்னத்துக்கு 10ல் குரு நீச்சம் மகரத்துல. சரி, நீச்சமானாலும் அவனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம். அந்த சனி எங்க இருக்கு? லக்ன கேந்திரத்துல. ஐயா, நீச்ச பங்கம். உண்மையிலே சொல்றேன், சாதாரணமா இருந்தாரு, சிங்கப்பூர்ல தொழில் ஆரம்பிச்சாரு, என்னைக்கு பல கோடிக்கு அதிபதி, புரளுது பணம் அவர் கையில. நீச்ச பங்கம் அளவுக்கு மீறி புரளுது. ஆமா, ஏதாவது பிரச்சனைன்னா என்ன கேட்பார். அவர் சொல்வாரு, சார் நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டா இருக்கு, நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். அப்பவே நீங்க சொல்லுவீங்க நீச்ச பங்கம் வரட்டோன்னுவீங்க. குரு தசை வந்தது,
இப்போ ரன்னிங் ஒரு குரு தசை பிரமாதமாக இருக்கிறார். அட்டகாசமா சாதாரணமா இருந்த ஒரு சொத்து சுகத்தோட வண்டி வாகனத்தோட பெரிய அளவுல வியாபாரம் பண்ணிக்கின்னு பொருளாதாரம் பெரிய லெவல்ல கட்டுக்கட்டா பணத்தை இன்னைக்குன்னு ஓஹோன்னு இருக்கிறாரு. ஆகவே நான் சொல்றது என்னன்னா, உங்க ஜாதகம் யோகம் இருக்கா இல்லையா அது அப்புறம், இந்த நீச்ச பங்கன்னு ஒன்று இருந்தாவே சூப்பரா வருவீங்க, சந்தேகமே இல்லை. உங்க ஜாதகத்தை பாருங்க, பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நீச்ச பங்கம் இருந்தா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதகத்தில் அதுதான் பெரிய விஷயம். எப்படின்னா 6-8-12 கூடியவன் 6-8-12 இருந்தால் விபரீத யோகம், நீச்ச பங்கராஜ யோகம் இருந்து நீச்சமான கிரகம் அவன் தசை வந்தாலும், அவனுக்கு வீடு கொடுத்த அவனுடைய தசை வந்தாலும் சூப்பர், மடமடன்னு சும்மா ஜெட்டு வேகத்தில் ஓடும், வாழ்க்கை பிரமாதமாக வந்துடும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. இந்த நீச்ச பங்கம் இருக்கா பாருங்க, பல யோகங்கள் இருக்கு, இதுல முக்கியமா இது மாதிரி இருக்கான்னு பாருங்க. இருந்தா பெருத்த கோட்டீஸ்வரன். சைக்கிள்ல போயின்னு இருந்த நீங்க BMW தான். வணக்கம்.